ஆளும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுரும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். காத்திருப்பார், எழுந்திருப்பார், நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். கண்களை மூடி செபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரம்ப்பா. மைமீன் ராஜாவே, நீங்கள் கொடுத்த இந்த வாரத்தின் முதல் நாளும் ஆண்டு சமூகத்தில் ஏசியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் இருக்கிற இந்த வார்த்தை நாங்கள் வாசித்திருக்கிறோம். இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் எங்களுடைய இடைப்படுங்க, பேசுங்க. துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் கனத்துக்கும் மகிமைக்கு பாத்திர நல்லாண்டவர், எங்களோடு நீ இடைப்படுகிற பொழுது எங்கள் ஆவி பலனடையட்டும், வார்த்தை எங்களுக்குள்ள கடந்து வரட்டும். ஆண்டரே, உம்முடைய சத்துவத்தால் நாங்கள் பலனடைந்து கர்த்தருடைய கரம் எங்களை ஆண்டு ஆஸ்வதித்து பாக்கியவான்கள் என்ற இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள எங்களை நடத்தி செல்லுங்க. வசனத்தை கேட்குற பிள்ளைகளையும் வசனத்தை சொல்கிற அடிமையும் பலப்படுத்துங்க. பரிசுத்தாவின் உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் விடுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளாய் நமக்கு இந்த நாளுடைய காத்திருக்கிறதை குறித்து கர்த்தர் நம்முடைய இடைப்படுகிறவராக இருக்கிறார். அவனுடைய சமூகத்தில் 12ஆம் வசனத்திய முதல் பகுதி சொல்லுது, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், அவர் காத்திருக்கிற காரியம் செய்கிறார். கடைசி பகுதி சொல்லுது, அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். காத்திருக்கிறவருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. சொல்லுவோமா? காத்திருக்கிறவருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஸ்தோத்திரம். இந்த தேவன் பாருங்க, எப்பேற்பட்ட நல்ல தேவனாக இருக்கிறார். நாமெல்லாம் அவருடைய சமூகத்தில் காத்திருக்குது நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு போய் அல்லது ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அல்லது ஒரு ஏரோப்ளான் ஏறுறதுக்காண்டி போய் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் குறித்த நேரத்தில் அந்த ட்ரெயினோ பஸ்ஸோ புறப்படாட்டி நம்ம கஷ்டமாக இருக்கும். அங்கே காத்திருக்க நேரம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். இந்த கர்த்தர் இப்போ என்ன செய்கிறாராம்? மனதுருகும்படி எழுந்திருப்பாராம். அதுக்கடுத்து இந்த கர்த்தர் இவர் நீதி செய்கிறவர். ஹல்லேலூயா. இப்போது இவருக்கு நாம் காத்திருந்தோம்னா நாம தான் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையுடைய துவக்கமும் இந்த வார்த்தையின் முடிவும் காத்திருப்பதை குறித்து, அவருடைய காத்திருப்பை குறித்து, நம்முடைய காத்திருப்பை குறித்து சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது இந்த வார்த்தையுடைய துவக்கம், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு இறக்க செய்யறதுக்காண்டி காத்திருப்பார். திரும்பி திரும்பி நான் சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா விளங்கிக்கிறோம். உங்களுக்கு இறக்க செய்யறதுக்காண்டி நான் காத்திருக்கிறேன் அப்படின்றார். அப்போது இப்போ இறக்கத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் இறக்கத்தை என்ன செய்யறது? அவங்க நிராகரிச்சுட்டு, இரக்கத்தை விட்டுட்டு, ரட்சிப்பை விட்டுட்டு, ஆசீர்வாதத்தை விட்டுட்டு, நன்மையை விட்டுட்டு இவங்க எங்கோ போயிட்டாங்க. அதனால தான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார். 15ஆம் வசனம் வாஸ்தவம், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டு சொல்ல காத்திருக்க தேவ பிள்ளைகளை கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் என்ன செய்யணுமா? மனம் திரும்பி, இவங்க இஸ்ரவேல் ஜனாவே, இது தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், வேறு விரிக்கப்பட்ட ஜனங்கள், மனம் திரும்பின ஜனங்கள் தான். ஆனாலும் இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த 30ஆம் அதிகாரத்தில் ஏறத்தாழ வசனம் 2 முதல் 7 வரைக்கும், அடுத்து 31ஆம் அதிகாரத்தில் வசனம் 1 முதல் 3 வரைக்கும் ஒரு வித்தியாசமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. என்ன அப்படின்னா, எகிப்து, எகிப்தியர், பார்வோன், பார்வோடைய ரதங்கள், குதிரைகள்,
இது எல்லாம் சொல்லப்பட்டு இந்த சொல்லப்பட்ட காரியங்கள் எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு காத்திருக்காம இவங்க என்ன சொன்னா, நான் வெற்றி அடையணும், நான் பலப்படணும், நான் யுத்தத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஏன் படையும் ஏன் பலனும் நான் நம்பி இருக்கிற தெய்வமும் காணாது போதாது. அதனால எய்த்து தான் ஸ்ட்ராங், எய்த்தியர் தான் பலம் உள்ளவர்கள், எய்த்தின் ரதங்களும் குதிரைகள் தான் ரொம்ப வலிமையானது, பார்வோன் தான் ரொம்ப படைகள் வச்சிருக்கிறான், அதனால நான் போய் அவனை சார்ந்துக்கிருவேன், அப்படின்னா எனக்கு வெற்றி கிடைக்கும். எவ்வளோ ஒரு தவறான எண்ணங்கள். எகிப்துன்னு சொன்னாவே உலகம், மாம்சீகம். எகிப்துன்னு சொன்னாவே அது தேவனுக்கு பிடிக்காத ஒன்று. அல்லேலூயா. ஆனால் அந்த எகிப்துக்கு தான் கொண்டு போய் நம்மளை ட்ரைனிங் கொடுப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த எகிப்தில் தான் இஸ்ரவேல் ஜனங்களை 430 வருஷம் வச்சுருந்தார். நல்லா கவனிக்கணும் ஆண்டுடைய சமூகத்தில். ஆனால் இவர் போக சொல்லும்போது போயிட்டா பிரச்சனையே இல்லை. இவர் போக சொல்லாமல் எகிப்துக்கு போயிட்டோம்னா அங்கே தான் பிரச்சனை வரும். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு இடத்துக்கு போன்னு சொன்னால் இந்த தினசினா போக மாட்டேன்ட்டான், மலைக்கு போனால் போக மாட்டேன்ட்டான், இந்த பக்கத்தில் இருக்க கிராமம் இதான் எனக்கு வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு அங்கே போனான். அங்கே போயிட்டு கொஞ்ச நாள் இருந்தான். அங்கே இருக்கிற ஜனங்களும் சோதம் கர்வத்துக்கு மோசமான ஜனங்கள். அதனால ஆண்டவர் மலைக்கு போச்சுனார்ல, அன்னைக்கு சொன்னார், இன்னைக்கு சொன்னாரா? இப்போ என்ன செய்யறான்? மலைக்கு போனதுனால பெரிய பிரச்சனை. அசுத்த சந்ததிகளுக்கு தகப்பனா மாறிட்டான். ஆண்டு சொல்ல காத்துக்கு தேவ பிள்ளைகளே, தேவையில்லாமல் சொல்லாததை செய்யவே கூடாது, சொன்னதை சொன்ன நேரத்தில் செஞ்சு முடிக்கணும். ஆமென். இங்கே கர்த்தர் சொல்றார், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். இந்த தேவன் இரக்கமுடைய தேவன், மனது உருக்கமுடைய தேவன். இவங்க போயிட்டாங்களா, காத்திருக்கிறார். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த அடிக்கடி நம்ம இளையகுமாரன் சம்பவத்தை நம்ம தியானிப்போம். அதில் அநேக ரகசியங்கள் ஆண்டு வச்சிருக்கிறார். இவங்க அப்பா, இளையகுமாரோட அப்பா தேடி போகலை, ஆனால் அவர் மனசு அப்படி உள்ளம் எப்போவுமே வாசலை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன் தெரியுமா? வாசித்த 18 முதல் பகுதி என்ன சொல்லுது? இறங்கும்படி காத்திருக்கிறவர். எப்போவுமே வாசலை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. எத்தனையோ மாதங்கள் ஆயிடுச்சு, வருஷங்கள் ஆயிடுச்சு. அவன் போய் அவன் ஆளை அடையாளமும் மாறி போச்சு. பிச்சைக்காரனை கூட கண்டுபிடிச்சலாம், அவன் பிள்ளை பிச்சைக்காரன் ஆகிட்டு அதை கூட கண்டுபிடிச்சலாம். ஆனால் பிச்சைக்காரில் மோசமாக பன்றிக்கு வைக்கிற தவிட திங்கி ஆசைப்பட்டு அது கிடைக்காம ஆள் மெலிஞ்சு ஒன்றுக்கு மத்து வீட்டுக்கு நடந்து வர்றது கூட தெம்பில்லாமல் நடந்து வரான். அப்படி வந்தவனை அடையாளம் கண்டுபிடிச்சி ஓடி போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறா. அப்போ இவருடைய காத்திருப்பு எல்லாம் என்னைக்காவது வருவா, என்னைக்காவது வருவா, என் பிள்ளை வருவான், என் பிள்ளை திரும்பி வருவான். காத்திருக்கிறார், அவங்க அப்பா காத்திருக்கிறார். அதிலும் மேன்மையாக ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பார். நாம எங்கேயோ போயிட்டோம். எங்கே போயிட்டோம்? வாசிங்க. இப்போ 30 நம்ம 2ஆம் வசனத்தை வாசிப்போம். என் வாக்கை கேளாமல் விளக்கவும் ஒதுங்கவும் முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். வெட்கம், லட்சை. அவர்கள் பிரபுக்கள் சோவானிலே போய் அவர்கள் ஸ்தானாபதிகள் ஆனேஸ் மட்டும் சேர்கிறார்கள். ஆனாலும் தங்கள் சகாயத்துக்கும் பிரயோஜனத்துக்கும் உதவாமல் வெட்கத்துக்கும் நிந்தைக்குமே உதவும் ஜனத்தினாலே யாவரும் வெட்கப்படுவார்கள். தெற்கே போகிற 7 வசனங்க. எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமோ வீணுமோ, ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று அதற்காக கூறுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன். நல்லா கவனிச்சு கேளுங்க. இதனால் வசனத்தை வாசிக்கிற, கேட்குற, தியானிக்கிற நம்ம ஒவ்வொருவரும் கவனிங்க. இந்த எகிப்துக்கு போய் இந்த எகிப்துடைய பலத்தால் நம்ம பலப்படணும்னு நினைக்கவே கூடாது. அல்லேலூயா. யாரோ ஒருத்தர் உலகத்து மனுஷனை சார்ந்து கொண்டு இந்த மனுஷன் எனக்கு சப்போர்ட் பண்ணுவான், இந்த மனுஷன் எனக்கு உதவி செய்வான், இந்த மனுஷனை வச்சு நான் நல்லா இருப்பேன் நினைக்காதீங்க. எல்லா அளவும் நினைக்காதீங்க. அல்லேலூயா.
வசனம் சொல்லுது, பார்வனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகும், எய்த்தினுடைய நிழல் ஒதுக்கு உங்களுக்கு லட்சையாகவும் இருக்கும். இந்த உலகத்து காரியங்களை உங்களுக்கு பக்கபலமாக வைக்க நினச்சிங்கன்னா வசனம் சொல்லுது, அது வெட்கத்தையும் அது லட்சையும் கொண்டு போகும். ஸ்தோத்திரம். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செஞ்சுருங்க? ஏசப்பா 2 கை உயர்த்திட்டு என்ன செஞ்சுருங்க? சும்மா உட்காந்துருக்கு. இது வசனத்திலேயே அடுத்து ஒரு தியான பகுதி தான் இது. இப்போ 31வது இடத்த வாசிக்க போகிறோம். 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம். சகாயம் அடைபடி நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் குதிரைகள் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க, அவைகளை நாடுறாங்க. ஐயோ, அவர் தம்முடைய வார்த்தைகளை மறுக்காமல் தீங்கு வர பண்ணி தீமை செய்கிறவர்களின் வீட்டுக்கும் அக்கிரமக்காரருக்கு சகாயம் செய்கிறவர்களுக்கு விரோதமாக எழும்புவார். எய்ப்திய தெய்வம் அல்ல, மனுஷர் தானே. அவருடைய குதிரைகள் ஆவி அல்ல, மாம்சம் தானே. கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார், அப்பொழுது சகாயம் செய்கிறவனை இடறி சகாயம் பெறுகிறவனை விழுந்து அனைவரும் ஏகமாய் ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. 30ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்துலேருந்து வாசித்தோம். இங்கே 31ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்துலேருந்து வாசிக்கிறோம். இங்கே போட்டிருக்குது, எய்ப்திய தெய்வம் அல்ல. அங்கிருந்து எத்தனை படைகள் வந்தாலும் அது தெய்வம் கிடையாது, மனுஷர் தானே. குதிரைகள் ஆவி அல்ல, மாம்சம் தானே. நீங்கள் எண்ணத்தை தான் எங்கே போய் விலைக்கு ஆளை கூப்பிட்டு வந்தாலும் சரி, நீங்கள் கூலிப்படையை கூப்பிட்டு வந்தாலும் சரி, அவங்களால உங்களுக்கு ஜெயம் வரவே வராது, வெற்றி வரவே வராது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதுங்கன்னா, இப்போது நம்ம வாசித்த 30ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, 2வது பகுதி, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆணுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இன்றைக்கு கர்த்தர், இந்த நாளில் கர்த்தர் என்னோட பேசுகிற காரியம், நான் பாக்கியவானா மாற போகிறேன். இந்த பாக்கியவானா நான் மாறுறதுக்கு எனக்கு காத்திருக்கிற கர்த்தருக்கு நான் காத்திருக்கணும். என் சுயத்தின்படி, என் மாம்சத்தின்படி, என் மனுஷியத்தின்படி நான் எதையும் செஞ்சிடவே கூடாது. நான் பாக்கியவான மாற போகிறேன். நான் பாக்கியவான மாறினா என் மாம்சத்தின்படி எகிப்தை சார்ந்த அனைத்தையும் நான் விட்டுட்டு நான் கர்த்தரையே சார்ந்து கர்த்தருக்காக காத்திருக்கணும். ஹல்லேலூயா. இப்படி காத்திருக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, இந்த காத்திருக்கிற காரியத்தை இந்த மாதத்தில் அதிகமாக தியானிக்க போகிறோம். காத்திருக்கிற வேதம் சொல்லுது, 40ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசனம் 31ஆம் வசனம், அதாவது கடைசி வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ எழும்புவார்கள். தம்பிமாரு சத்தமே வரமாட்டது, சகோதரி எல்லாம் சத்தமாக வாசிக்கிறாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். ஆமென். தியான போய் நான் சொன்ன பலன் அடைதல், அதிலும் புது பலன் அடைதல். ஹல்லேலூயா. கர்த்தரை சொல்ல காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இந்த காத்திருப்பு என்பது நமக்கு ஒரு புது பலத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இந்த பலத்தை குறித்து நம்ம 30ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் வாசித்தோம். எய்ப்தியர் சகாயம் பண்ணது வியர்த்தமும் வீணுமாம். இந்த உலகத்தை அவனுக்கு வந்து நன்மை செய்கிறது வீண். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செஞ்சு பலன் அடையும்னா சும்மா இருந்துருங்க. their strength is, வசனம் சொல்லுது, to sit still. அவர்கள் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன். என்னச்சுன்னா, இந்த ஸ்டில் அப்படின்ற வார்த்தை அசையாமல், சத்தம் காட்டாமல் என்ன செய்யணும்? டு சிட் ஸ்டில். அப்படியே உட்காந்துடும். நீங்கள் ஒன்றுமே செய்யாதீங்க, நீங்கள் எதையும் நினைக்காதீங்க, சத்தமே காட்டாதீங்க, சும்மா இருந்தால் போதும். ஆபத்து வருதா நோக்கி கூப்பிடுதான் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு பலன் வேணும்னா நீங்கள் என்ன செய்யுங்க? சும்மா. ஏன் இப்படி இந்த இடத்துல சும்மா உட்காருங்க, அசையாமல் சத்தம் காட்டாம சும்மா உட்காந்துருங்க சொல்கிறாங்கன்னா, நீ அந்த எய்த்தில் தேடி போகாது, இந்த உலகத்தானே நாடி போகாது, இந்த மாம்சத்தை நீ என்ன செய்யாத, உதவிக்கு தேடாத. ஸ்தோத்திரம்.
இன்றைக்கி அநேகர் நமக்கு ஒரு ஜாப் வேணுமா, உடனே எனக்கு மினிஸ்ட்ரி தெரியும், எனக்கு அது தெரியும், இது தெரியும், எனக்கு சொந்தக்காரங்க கலெக்டருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, இப்படிலாம் பேசுவோம். நீங்கள் முதல்ல ஜெபம் பண்ணுங்க. உங்களால் ஜெபம் பண்ண முடியலையா, சும்மா இருங்க, உங்கள் காரியத்துக்கு சும்மா இருங்க, உங்களுக்கு பலன் தருவாராங்க. இதான் சொல்லுது வசனம். நீங்கள் வசனத்தில் வாசித்தோம், அந்த எய்த்தினுடைய நிழல் ஒதுக்கு உங்களுக்கு லட்ச, எய்த்தினுடைய பார்வையுடைய பலன் உங்களுக்கு வெட்கம். இந்த பலனை நீங்கள் உங்கள் பலனோட சேர்த்துக்கிறாதீங்க. உங்களுக்கு ஏற்கனவே ஆண்டு பலன் கொடுத்துருக்கிறார். இந்த பலத்தில் பார்வையுடைய பலத்தை சேர்த்து அவன் பலமும் உங்கள் பலம் சேர்ந்து நீங்கள் உங்கள் சத்துரு என்ன முறியடிக்க போகாதீங்க. அதுக்கடுத்து இந்த எய்த்தினுடைய நிழலில் போய் ஒதுங்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டு சமூகத்தில் அருமையான வார்த்தையை கத்ததுனால தந்திருக்கிறார். காத்திருக்கிறவருக்கு காத்திருக்க வேண்டும், அப்போது பலன் தருகிறவர். சரி, இதே 30ஆம் அதிகாரத்தில் 15 வசனம் வாசித்தோம். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன செய்யணுமா, மனம் திரும்பி உட்காந்துடணும். அப்படி உட்காந்துட்டா ரட்சிக்கப்பட்டுருவீங்க. இப்போது அந்த வார்த்தை சொல்லி அமெரிக்கை நம்பிக்கை தேவசத்தில் வார்த்தை சொல்லி பாருங்க. குவைட்னஸ், அதுக்கடுத்து கான்ஃபிடென்ஸ். தேவசுந்தர் காத்திருக்க தேவ பிள்ளைகள், இந்த அமெரிக்கையும் நம்பிக்கையும் அமைதியாக உட்காந்துடணுமா. முதல்ல 7ஆம் வசனத்தில் வாசித்தோம், சும்மா உட்காந்துடணுமா. இதவே தான் திரும்பி ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, நீங்கள் என்ன செஞ்சுருங்க, அமைதியாக சைலண்ட்டாக இருந்துருங்க. இதுதான் உங்களுக்கு பலன். கர்த்தருக்கு காத்திருக்கிற புது பலன் அடைவார்கள். இப்போது எதையுமே நீங்கள் உலகத்திட்டேருந்து எதிர்பார்க்காம பெற்றுக்கொள்ளன்னு சொல்லி நினைக்காம அமைதியாக இருந்துருக்கு. அடுத்தபடியாக வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற பொழுது ஆண்டவர் அதை புது பலனை கொடுப்பார். இந்த புது பலனை பெற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் அடுத்து என்ன செய்யலாம், அந்த வார்த்தையை தொடர்ச்சி சொல்லுது, எழும்பலாம். என்ன செய்யலாம், கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புது பலன் அடைவார்கள். அவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அதுக்கடுத்து அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டாங்க. அவங்க நடந்தாலும் சோர்ந்து போட்டாலும் இளைப்பும் இல்லை சோர்வும் இல்லை. இது வயசானாலும் சரி, அது பலவீனமானாலும் சரி, இங்கே இளைப்பும் வராது சோர்வும் வராது. ஏன்னா புது பலன், அது கர்த்தர் கொடுக்குற பலன். இது கர்த்தர் சொல்ல காத்திருக்கனால கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். இந்த புது பலன் என்பது என்ன என்பதை தியானிக்க போகிறோம். கர்த்தர் சொல்கிறோம், வேதத்தில் பல காரியங்களை நம்ம பலனடையை பார்த்துருக்குறோம். அதாவது ஒரு உதாரணத்துக்கு, நம்ம எலியா ஒரு சாப்பாடு சாப்பிட்டார், அது படுத்துக்கிட்டார். அடுத்து இன்னொரு தடவை சாப்பிட்டார், என்ன செஞ்சார், 40 நாள் ராத்திரியும் பகலும் அவர் ஓரிபின் கத்திரை பருவத்து வரைக்கும் நினைச்சிட்டாராம் நடந்து போனார். வசனம் சொல்லுது, நடந்து போகும்போது அவருக்கு என்ன கிடச்சிட்டான். வசனம் சொல்லுது, அதாவது 1 ராஜாக்கள் 19, 7, 8 மட்டும் வாசிங்க. புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் ராத்திரியும் பகலிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே சினாய்வாலையிலிருந்து இங்கே வரைக்கும் வர்றதுக்கு எதால தங்கி வந்து 40 வருஷம் ஆகிட்டு 40 நாள் சாதாரண நடந்து வரலான்னு சொன்னாங்க. இப்போ இவர் ராத்திரி போல் நடந்து நினைச்சுட்டான்னு ஓரே பருவம் வரைக்கும் போயிட்டார். அதுக்கு என்ன பலன் போட்டுக்குதான், போஜனம். ஏற்கனவே நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், தூதர்கள் உண்ணுகிற உணவை கொடுத்ததுனால அவர்களுக்கு பலன் இருந்துச்சு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இப்போ தூதனே ஒரு சாப்பாடு கொடுக்குறான். அந்த சாப்பாடு தலையில் சுடப்பட்ட ஆடை, தண்ணி. இதை தூதன் கொடுத்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நேரம் சாப்பிட்டா அடுத்து 2வது நேரம் வந்து சாப்பாடு சாப்பிட்டான். இந்த சாப்பாட்டில் பலத்தினால அப்புறம் நடந்துக்கிட்டே தான் இருக்கிறான்.
40 நாள் நடக்கிறதுக்கு இவருக்கு பலன் கிடச்சிருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் சொல்ல காத்துக்கு தேவ பிள்ளைகளே, இப்போது ஒரு சாப்பாட்டுக்கே இந்த பலன்னா, இப்போ கர்த்தர் சொல்ல காத்திருக்கு நமக்கு புது பலன் என்பது என்ன? இதை நான் தியானிக்கிற பொழுது வசனம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் புதிய ஏற்பாட்டுக்கு நம்ம வந்துடுவோம். 24:49 அநேக பலன் உண்டு. இப்போ வாக்குத்தத்தம் பண்ணின அனுப்புகிறேன், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தற்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். கர்த்தருக்கு சோறும். ஆண்டவர் பூமியில் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். இப்போ 3 நாள் உயிரோடு இருந்தார். இப்போ 40 நாள் சீசர்களுக்கு தரிசனமானார். இப்போ 40 நாள் தரிசனமாயிட்டு 40வது நாள் அவர் என்ன பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். கவனிங்க, 40வது நாள் எடுத்துக்கொள்ளப்படுகிற பொழுது அவர் 50வது நாள் தம்முடைய பரிசுத்த ஆவியை பூமியில் ஊற்றுகிறார். 120 கோடி இந்த மேல் வீட்டில் கூடியிருக்கிற தம்முடைய சீடர்களுக்கு ஊற்றுகிறார். அப்போது ஏறத்தாழ 40 to 50 10 நாள். இந்த 10 நாளை கர்த்தர் லூக்கா 24:49 சொல்கிறாரு, நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தற்பிக்கப்படும் வரைக்கும். இப்போது இதுவரை கண்டிராத ஒரு பலன் இவர்களை நிரப்புகிறது. அதுதான் புது பலன். அல்லேலூயா. இந்த புது பலன் எதையும் சாதிக்க உதவும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி காத்திருக்கு தேவ பிள்ளைகளை கவனிச்சு பாருங்க. இந்த புது பலன் எதற்கு, இந்த புது பலன் எப்படிப்பட்டது, இதெல்லாம் பார்க்கிற பொழுது இந்த புது பலனை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடி எல்லாரும் எப்படி இருந்தோம், இந்த புது பலனை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடி சீடர்கள் எப்படி இருந்தாங்க, புது பலனை பெற்றுக்கொண்ட பிற்பாடு நம்முடைய வாழ்வு எப்படி மாறுகிறது, இந்த புது பலனை குறித்து மீண்டுமாய் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 5ஆம் வசனம் வாசிங்க. எருசலேம் விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். ஆதி தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் இப்போ வாக்குத்தத்தத்தை நிறைவேறதுக்கு காத்திருக்க சொல்கிறார். அதான் இதோ அந்த 40 நாள் அப்போஸ் நடுவின் புத்தகம் 1ஆம் 5ஆம் வசனமும் ஏறத்தாழ லூக்கா 24:49 ரெண்டும் ஒரே இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தை தான். இப்போ காத்திருங்கள் என்று கட்டளை இட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது முதல் பகுதி சொல்லுது, உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து. கர்த்தருக்கு சொல்லும் போதும். இப்போது பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். காத்திருக்கும் போது 8ஆம் வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் வருவார், நீங்கள் என்ன செய்வீங்க, பலன் அடைவீர்கள். இப்போ 14ஆம் வசனம் வாசிங்க. ஜபத்திலும் வேண்டுதலிலும் இவங்க ஒருமனப்பட்டு தரித்திருந்தார்கள், அதாவது காத்திருந்தார்கள். எல்லாம் கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் சொன்ன காரியம் இப்போ அடுத்து 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்ன காரியம் இப்போ ஆண்டவர் என்ன செஞ்சார், எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்போ அவங்க காத்திருக்கிறாங்க. ஏறத்தாழ 10 நாள் காத்திருக்கிறாங்க. 3ஆம் அதிகாரத்தில் அவங்க மேலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். 3ஆம் அதிகாரம் இப்போ 12ஆம் வசனத்தை வாசிங்க. நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறீர்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாவின் தேவன் நம்முடைய பிள்ளைகளாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்புக் கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதளித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதளித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவருடைய விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரத்தில் பலன் பெற்றுக்கொண்டாங்க. இந்த 2ஆம் அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிற பெந்தேகோஸ்து நாளில் பெரிய அற்புதம் நடக்குது. இப்போது பலனை பெற்றுக்கொண்டார்கள் 2ஆம் அதிகாரத்தில். அங்கே அநேகர்
ரட்சிக்கப்பட்டு பேதுரு பிரசங்கத்தை ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. 3000 பேர் ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. நல்லா கவனிங்க. இப்போது பேதுரும் யோவானும் பலனை பெற்றுக்கொண்ட பிற்பாடு தேவனுடைய ஆலயத்துக்கு 3ஆம் மணி வேலையில் போகிறாங்க. அப்படி போகும்போதுங்க பிறவி சப்பானியை சோமாக்கி எழுப்பிடுறாங்க. இப்போ ஒரு பெரிய திரள் கூட்டம் கூடிடுச்சு. இந்த கூடின கூட்டத்துக்கு பேதுரு விளக்கி காமிக்கிறார். அப்படி விளக்கி காமிக்கும்போதும், இஸ்ரவேலரை இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பிரசங்கத்தை பண்ணுறார். 2வது இடத்துல ஒரு பிரசங்கத்தை பண்ணுகிறார். 3வது இடத்துல பிரசங்கம் பண்ணார். இப்போ பிரசங்கம் பண்ணும்போது அவருடைய பயன்படுத்துகிற வார்த்தையை கவனிக்கணும். பரிசுத்தம் 14 வசனம், பரிசுத்தமும் நீதி உள்ளவரை நீங்கள் மறுதளித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோர்ந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். நல்லா கவனிங்க. இப்போ பேதுரு தைரியமாக பேசுகிறார். எப்படி தைரியமாக பேசுகிறார்? ஒரு நாளில் வேலைக்காரிட்ட அந்த வேலைக்காரி சொல்கிறா, இயேசுனாரை பிடிச்சிட்டு போகிற அன்னைக்கு நீயும் இயேசுவோடு கூட இருந்த மனுஷன்தான். அப்போ பேதுரு என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? அந்த வசனத்தை வாசிக்க முடியுமா? இந்த பேதுரு வசனத்தை சொல்லி லூக்கா 22 அதாவது 56 57 அவனை அறியேன் என்று தெரியாதுன்னு வச்சிய சொன்னான். இப்போ சொல்ல பாருங்க 3:14 பரிசுத்தம் நீதி உள்ளவரை நீங்கள் மறுதளித்து கொலைபாதனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தெழுந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகள். ஹல்லேலூயா. எவ்வளவு தைரியமாக சொல்றாரு. நீங்கள் தான் கொலை செஞ்சீங்க. இந்த கொலை செஞ்சதுக்கு வேற யாரும் சாட்சி வேண்டாம். நாங்கள் தான் சாட்சி சொல்கிறோம். நாங்கள் சாட்சிகள். ஹல்லேலூயா. அன்னைக்கு வேலைக்கார பெண்ணுக்கு முன்னாடியும் தெரியவே தெரியாது பச்சை போய் சொல்லி மறுதளிச்ச பேதுரு தான் இப்போ சொல்கிறாரு, நாங்கள் இயேசு மரணத்துக்கு சாட்சிகள். நீங்கள் தான் அந்த மரணத்தை செஞ்சீங்க, அந்த கொலையை செஞ்சீங்க, அதுக்கு நாங்கள் சாட்சிகள். இப்போ 4ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் பகிரங்கமா பேதுரு சொல்றார். நீங்க கொன்னங்க, தேவன் எழுப்பினார், அவருடைய நாமத்தினால்தான் இவனுக்கு சுகம் கிடைச்சிருச்சு. வீடு கட்டுள்ளாகிய உங்களால் அற்பமா எண்ணப்பட்ட அவரை மூளைக்கு தலைக்காலானார். அவரால் என்று வேறொருவரும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டு சொன்ன காத்திருக்க தேவப்பிள்ளையே, பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். கேட்குறவங்க பார்க்குறவங்க இவங்க இயேசுவோடு கூட இருந்தவங்க அறிந்து கொண்டாங்க. ஆனால் உண்மையிலே நடந்த சம்பவம் என்ன? இயேசு கூட இருக்கும்போது கூட இந்த தைரியம் பேதருக்கு வரல. இப்போ பெற்றுக்கொண்ட தைரியம் என்ன? கர்த்தருக்கு காத்திருந்த அவர்களுக்கு புது பலன் கிடைத்தது. இதான் பரிசுத்தாவின் பலன். பரிசுத்தாவின் இடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து, இந்த கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். இவங்க தான் கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலும் சரி நம்ம வாசிக்கிற வசனம் சொல்லுது, தேவனாய் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் அவரால் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு நாள் அவர் வருகிற பொழுது, இந்த பூமியில் வருகிற பொழுது நாம் அவரோடு எடுத்து கொள்ளப்படுவதற்கு அச்சாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எபேசியர் 1:14 வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள்.
அங்கே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் இங்கு சொல்லப்படுது. வாக்குத்தத்தம் பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்டீர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள், அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த புது பலன் என்பது நாம் பூலோகத்தின் வாழ்க்கையை முடித்து பரலோகத்திற்கு மீட்டு எடுக்கப்படுவதற்கு அல்லது மறுரூபமாக்கப்படுவதற்கு அல்லது பரலோகத்துக்கு செல்வதற்கு இயேசுவோடு இணைந்து கொள்வதற்கு இங்கு முத்திரையையும் சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. கேட்டிங்கன்னா நான் கர்த்தர் சொன்ன காத்திருந்தா கிடைக்கும். எனக்கு இந்த ஆவியின் பலன் வேணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் விரும்புகிறீங்க? இந்த ஆவியின் பலன் வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக இன்றைக்கு வார்த்தையின்படி காத்திருக்கிறவருக்கு நீங்கள் காத்திருக்கணும். உங்களுக்கு இறங்கும்படி காத்திருக்காரு பார்த்தீங்களா? நிச்சயமாக நீங்கள் அவருக்கு காத்திருந்தீங்கன்னா இந்த ஆவியின் பலன், இதுதான் புது பலன். இந்த புது பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆவியின் பலனை பெற்றுக்கொண்டா தான் இதுதான் நமக்கு முத்திரை. இதுதான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு தேவ பிள்ளைகளுக்கு ஒரு முத்திரை. இதுதான் ஒரு அச்சாரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக இதே பேதுடைய காரியங்களை நம்ம பார்க்கிற பொழுது மத்தேயு 16:21-22 வாசிங்க. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு. ஆண்டவர் இயேசு தன்னுடைய மரணத்தை குறித்து பேசுகிறார், சிலுவை பாடுகளை பேசுகிறார். பேசின மாத்திரத்தில் இந்த பேதுரு வாய் சும்மா இருக்காது. பார்த்தீங்களா? வாசிங்க. மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு இயேசுவை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். இயேசுனார திட்டுறான். ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிக்கக்கூடாது. எவ்வளோ மகிமை வருது ஆண்டவர். 5 அப்பத்தை வச்சுட்டு 5000 குடும்பத்தை போஷித்து சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சிலுவையில் போய் மரணம் அடையணுமா? நீங்கள் ரோமர் சேவகரால் அடிக்கப்பட்டு சாகணுமா? இது நடக்கக்கூடாது. ஒன்றும் செய்யக்கூடாது. எங்கள் மாமியார் லேச தொட்ட மாத்திரம் இருந்த காய்ச்சலாக நீங்கள் அவ்வளோ சுகமாயிட்டு இப்படிப்பட்ட நீங்கள் வல்லமையில் தேவன் நீங்கள் போய் சாகணுமா? இது கூடவே கூடாது. கடிந்து கொள்கிறான், திட்டுறான் ஆண்டவரை. அவர் மரணம்னு சொன்ன மாத்திரத்தில் பேதருக்கு ஒரு நடுக்கம் வந்துருச்சு. எதுக்கு ஒரு மரணம் அடையணும்? மரணமெல்லாம் அடைய வேண்டாம், தடுக்கிறான். ஆனால் பாருங்கள், நடந்த சமயம் என்ன தெரியுமா? ஆவியை பெற்றுக்கொண்ட பேதுரு தேவ சமூகத்தில் அவருடைய மரண நாள் நெருங்க போகுது. இயற்கை மரணம் அல்ல. அவரை ரோமர்கள் பிடிச்சிட்டாங்க. இப்போ ரோமர்கள் அவரை கொல்ல போகிறாங்க. அப்போ கொல்ற நேரத்தில் இயேசுனாரை போலையும் சிலுவையில் அறையிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. அப்போ அவர் வேண்டினாராம், நீங்கள் இயேசுனாரை போலையே நீங்கள் சிலுவையில் அறையாதீங்க, என்னைய சிலுவையில் தலையில் வச்சு அரைஞ்சி நீங்கள் கொள்ளுங்க. ஏன்னா அவருக்கு பாத்திரனா நான் அவரை போலவே சிலுவையில் தொங்குறதுக்கு நான் பாத்திரம் கிடையாது. எவ்வளவு சிலுவை எதிர்கொண்டாரு பாருங்க. நல்லா கவனிங்க. இயேசுநாதர் நேருக்கு நேரம் சிலுவையில் தொங்கி மரித்தார். ஆனால் நான் அதுக்கு போல் அது பாத்திரனே கிடையாது. சிலுவையில் மறிக்க நான் தயார். ஆனால் இனி தலையில் வாக்கில் தொங்க விட்டு நிசிங்க அரைஞ்சி என்னை கொள்ளுங்கன்னார். அல்லேலூயா. இந்த பலனுக்கு, இந்த தைரியத்துக்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள இருந்ததுனால தான். ஆமென். நீங்கள் சோர்ந்து போகிறீங்களா? வசனம் சோர்ந்து போனுக்கு அவர் பலன் கொடுக்குறார். எங்கே வாசிக்கிறோம்? 40:31 மேலே இருக்கு. பார்த்தீங்களா? கொஞ்சம் வாசித்து பாருங்கள். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். நான் எப்பையெல்லாம் சோர்ந்து போயிட்டனோ, இப்போ காத்திருக்கிறவருக்கு நாம் காத்திருக்கனால எனக்கு புது பலன் கொடுக்கிறா. இந்த புது பலன் என்னை மேலும் மேலும் பலனை செய்கிறது. அல்லேலூயா. ஒரு நாளில் பேதுரு இயேசுடைய மரணத்தை சொன்ன மாத்திரத்தில் பயந்து போய், இந்த மரணம் உனக்கு வேண்டான்னு சொல்லி கேட்டான். சொல்லி திட்டம் செஞ்சுட்டான். ஆனால் இவனுக்கு மரணம் வந்தபோது இவன் புது பலன் அடைஞ்சதுனால, இயேசுவின் மரணத்திலும் ரொம்ப தாழ்வான மரணம் எனக்கு போதும், கீழான மரணம் எனக்கு போதும், இயேசுவுக்கு நிகரான மரணம் எனக்கு வேண்டாம். அப்போ மரணத்தை எதிர்கொள்ள ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, இந்த மரண நாள்னு ஒரு வரும்போது உலகத்தார் பயப்படவே கூடாது. ஏன்?
மரணம் என்பது எல்லாருக்கும் சம்பவிக்கிறது. அதனால் மரணத்தை பேசுகிறது தப்பே கிடையாது. எல்லாருக்கும் சம்பவிக்கிற மரணம் வந்து தான் மரணத்தின் வழியாக தான் பரலோகம் செல்ல போகிறோம். இந்த மரணம் வரும்போது அதை எதிர்கொள்ள வாஞ்சியோடு இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாம் இந்த பூமியில் எவ்வளவு சம்பூர்ணமாக வாழ்கிறத விட 1000 கோடி எத்தனை பூஜ்ஜியம் இன்ட்டு போட்டாலும் போட்டுங்க, அத்தனை கோடான கோடி அவருடைய பாதத்தில் சந்தோஷமாக வாழ போகிறோம். அதற்கு இந்த மரணம் நம்ம என்ன சொன்னால் வாசலை திறந்து விடுகிறது. அதனால் அங்கே போகிறதுக்கு சந்தோஷமாக தான் இருக்கணும் மொழிய எக்காண்டு கொண்டு நம்ம என்ன சொன்னால் பதஷ்டப்படவே கூடாது. ஆனால் மரணம் என்பது ஒரு கசப்பு தான். கண்டிப்பாக ஒரு கசப்பான அனுபவத்தை கொண்டு வரும். அந்த அனுபவத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிற பொழுது பிரகாசத்தோடு தேவஸ்தான பிரவேசிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு திருந்திருக்கிற சமயம் கடந்து போல கடன்னு வாசித்து ஜீக்கிரத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டு சமூகத்தில் பவுலும் அப்படித்தான் புது பலனை பெற்றுக்கொண்டார். அதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான சாட்சியாய் வாழ்ந்தார். தொடர்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாளில் தியானிக்க போகிறோம். தேவனாய் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒரே ஒரு காரியத்தை குறித்து பார்த்துருக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். அவர் என்ன செய்வார்களாம்? கழுகுகளைப் போல செட்டையில் எடுத்து எழும்பார்கள். நாம் ஆண்டுடைய சமூகத்தில் சேர்றதுக்கு, அவரோட மகிமையில் மறுரூபத்தில் சேர்றதுக்கு நம்மை மறுரூபப்படுத்தி அவரோடு பறந்து செல்ல கர்த்தர் கழுகுகளைப் போல செட்டை எடுத்து எழும்ப புது பலனை தருகிறவராக இருக்கிறார். நமக்கு இளைப்பும் இல்லை, சோர்வும் இல்லை. அல்லேலூயா. ஆனால் அந்த வார்த்தைகளை இருக்கும், அது சோர்வடை செய்யாது. ஆமென். இளைப்பு வரும், சோர்வு வரும். ஆனால் அந்த சோர்வு அநேகத்து கூட நமக்கு வரும். ஆனால் சோர்வடை விடவே மாட்டார், இளைப்படை விடவே மாட்டார். இந்த தேவன் நம்ம கூட இருக்கிறார். காத்திருக்கிற அவருக்கு காத்திருப்போம். புது பலனால் நம்மை நிரப்புவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். இதில் அன்பின் பரலோக பிதாவை கோடி ஸ்தோத்திரப்பா. மகிமையின் ராஜாவே, நீங்கள் கொடுத்த இந்த வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை பொழுதிலும் கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருப்பதை குறித்து தியானிப்பது ஸ்தோத்திரம். எங்களுக்காக இறங்கும்படி காத்திருக்கிற கர்த்தர் ஆண்டவர், நாங்கள் உமக்கு காத்திருக்க வேண்டும் சொன்னீங்க. எவ்விதத்தில் நாங்கள் உலகத்தை தேடியோ உலகத்தை நாடியோ நாங்கள் உதவிக்காக ஓடாமல் உமக்கே காத்திருக்க உதவி செய்யும். புது பலனை அடைய உதவி செய்யும். துதி ஸ்தோத்திரம் எல்லாம் நமக்கு ஒருவருக்கே எடுக்கும். வந்த பிள்ளைகளை ஆசிர்வதிங்க, சந்தோஷ சமானத்தை நிரப்பி அனுப்புங்க. பெரிய காரியம் செய்யும். காத்திருக்கிற புது பலனை நிரப்புங்க, வருகைக்கு தகுதிப்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.